ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? காசி பயணம் ரொம்ப நல்லபடியாக நடந்தது. இந்த முறை வந்து ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு தரிசனம். காசி விஸ்வநாதரோட தரிசனம் ரொம்ப அற்புதமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நிறைய கோவில்களுக்கு போயிட்டு வந்தோம். ஒரு சில கோவில்கள் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். கங்கா ஆரத்தியும் ரொம்ப அற்புதமாக வந்து ஒரு தரிசனம் வந்து கிடைச்சது. நிறைய பொருட்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம். முக்கியமாக கங்கா தீர்த்தம், மிருத்யுஞ்சேஸ்வரர் தீர்த்தம், கால பைரவர் கயிறுன்னு நிறைய பிரசாத பொருட்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம். அப்புறம் ஷிரடி பிரசாத பொருட்களும் இருக்குது. முதல்ல நம்ம வாங்கிட்டு வந்தது எல்லாம் வச்சு நம்ம சாய்கிட்ட சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? முதல்ல நம்ம சாமி கும்பிட்டுடலாமா? நீங்களும் கலந்துக்கோங்க. ஓம் சாயி நமோ நமக, ஸ்ரீ சாயி நமோ நமக, ஜெய ஜெய சாயி நமோ நமக, சத்குரு சாயி நமோ நமக. ஓம் சாயி நமோ நமக, ஸ்ரீ சாயி நமோ நமக, ஜெய ஜெய சாயி நமோ நமக, சத்குரு சாயி நமோ நமக. ஓம் சாயி நமோ நமக, ஸ்ரீ சாயி நமோ நமக, ஜெய ஜெய சாயி நமோ நமக, சத்குரு சாயி நமோ நமக. சரி, இப்போ நீங்களும் தொட்டு கும்பிட்டுக்கோங்க. தொட்டு கும்பிட்டதுக்கப்புறம் நான் எல்லா பொருட்களும் உங்களுக்கு இப்போ நான் காமிக்க போகிறேன். உங்களுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன வேணுமோ அதை இப்போ ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தெரியுது பாருங்கள். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க. உங்களோட பேர், உங்களோட ஊர் பேர், அட்ரஸ், ஃபோன் நம்பர், பின்கோடு எல்லாம் கிளியராக அனுப்புங்க. என்னென்ன பொருட்கள் வேணுங்கிறதையும் நீங்கள் வந்து கேளுங்க. நீங்கள் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை கிளியராக கேட்டிங்கன்னா அதுக்கு எவ்வளோ செலவாகும், உங்கள் ஊருக்கு அனுப்புறதுக்கு எவ்வளோ கொரியர் சார்ஜ் ஆகும், இது எல்லாமே டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். வெளிநாட்டில் இருக்கிற பக்தர்களுக்கும் நம்மளால் அனுப்ப முடியும். முதல்ல நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். கடைசியாக முடிக்கும் போது காசி பிரசாதம் என்னென்ன வரும் அப்படிங்கிறத கடைசியாக சொல்கிறேன். சரிங்களா? முதல்ல என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. வேணுங்கிறத மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம். ராமர் பட்டாபிஷேகம் படம், சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணும்போது நம்ம சொல்லியிருந்தோம்ல, ராமர் பட்டாபிஷேகம் படம் வந்து வேணுங்கிறவங்க வாங்கிக்கலான்னு. அது கொஞ்சம் பேருக்கு அனுப்பி வச்சுருந்தேன். ஒருவேளை உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். அப்புறம் இது வந்து சாலகிராம கல், உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம சேனல் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு நேபாளம் முக்திநாத்லேருந்து வாங்கிட்டு வந்த சாலகிராம கல் வந்துருக்கு. பெருமாள் வாசம் செய்கிற கல், கல்லுன்னு சொல்லக்கூடாது, இதை சாலகிராமம் இருக்குது. அப்புறம் எப்போதும் போல் சச்சரித்திரம் இருக்குது. ஸ்தவனமஞ்சரி தமிழ் புக் இருக்குது. குரு சரித்திரம் தமிழ் இருக்குது. இதில் ஸ்தவனமஞ்சரி தமிழ் மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு 5 லாங்குவேஜ் வந்துருக்கு. ஹிந்தியும் இருக்குது. அதே மாதிரி சாய் சச்சரித்திரமும் 5 லாங்குவேஜ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. அபிஷேகம் செய்வதற்காக காசியிலேருந்து சங்கு வாங்கிட்டு வந்திருக்கோம். நீங்கள் உங்களோட வீட்டில் இருக்கிற சிலைகளுக்கு, முருகன் சிலைக்கு, பாபா சிலைக்கு ஏதாவது அபிஷேகம் செய்வீங்க அப்படின்னா நீங்கள் இந்த சங்கு வந்து வாங்கிக்கலாம். இது வந்து இந்த ஊதுற மாதிரி வராது. இது வந்து அபிஷேகம் செய்வதற்கான மட்டும்தான் இந்த சங்கு. அபிஷேகம் வாங்கி செய்கிறதுக்காக நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா கூட பூஜை அறையில் வச்சு சாமி கும்பிட்றதுக்காகவும் நீங்கள் இதை வாங்கிக்கலாம். இவர் தான் ரொம்ப ஸ்பெஷலு. இருங்க நான் காமிக்கிறேன். லைட் ஆஃப் பண்ணுறேன். லைட் ஆஃப் பண்ணால் தான் அவர் நல்லா தெரிவார். எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணணும். எப்படி தெரியுறாரு பார்த்தீங்களா? ரேடியம் பாபா. அந்த நம்ம தீபம் காமிச்சோம்ல, அந்த இது எரிஞ்சிட்டு இருக்கிறதுனால அந்த வெளிச்சத்தினால கொஞ்சம் சரியாக தெரியல. இந்த தீபமும் எரியலை, இந்த வெளிச்சமும் இல்லைன்னா இன்னும் ரொம்ப நல்லா பிரைட்டாக தெரிவார் அவர். அப்புறம் இந்த விளக்கு காமாட்சி அம்மன் விளக்கு டைப்பில் நம்ம பாபாவோட முழு உருவமும் இருக்கும் இந்த விளக்கில். பித்தளை விளக்கு. இதெல்லாம் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இந்த பாபாவும் புதுசாக வந்திருக்காரு. ரேடியம் பாபா கூட நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன். இந்த பாபா பாருங்களேன், பாபாவோட ஃபேஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்தது, அதனால் இது வாங்கியிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது. வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். பாபாவோட ஃபேஸ் வந்து நல்ல ஸ்மைலிங் ஃபேஸு. இந்தளவுக்கு பாபாவோட ஃபேஸ் வந்து ரொம்ப கிளாரிட்டியாக வந்து நான் பார்த்ததில்ல. நான் பார்த்ததுலேயே இதுதான் ரொம்ப அழகாக இருக்குது. அதனால் இந்த சிலையும் வாங்கியிருக்கேன். வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். இது வந்து 1 அடி வரும், இது வந்து 3/4 அடி வரும். 30 சென்டிமீட்டர் வரும். இது வந்து ஒரு 25 சென்டிமீட்டர் அந்த மாதிரி வரும். 1 அடிக்கு 3/4 அடி அது வரும். இது வந்து 1 அடி சிலை. அப்புறம் மீராபாய். மீராபாய் சிலையும் இருக்குது.
அடுத்தது ஏதாவது விட்டு போயிடுச்சா? வேறு என்ன நிறைய இருக்குது காமிக்கணும். காலபைரவர் கயிறு, ருத்ராட்சம், காலபைரவர் சாமி. இவர் வந்து வீட்டுக்கு வெளியே வந்து மாட்டணும், வீட்டுக்குள்ளே மாட்டுறது கிடையாது. காலபைரவர் வந்து வீட்டுக்கு வெளியே வந்து மாட்டுறது. எந்த ஒரு கெட்ட சக்தியும் நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் கண் திருஷ்டி இது எல்லாத்துலேருந்தே நம்மளை வந்து பாதுகாப்பாக இருக்கும். 2-3 வருஷத்துக்கு முன்னாடி காசிக்கு போனப்பையும் வாங்கிட்டு வந்திருந்தேன். நிறைய பேர் வாங்கினாங்க. 3 வருஷம் ஆயிடுச்சுல, அதான் திரும்ப வாங்கிட்டு வந்தேன். இதெல்லாம் காலபைரவர் சாமி நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்தது கங்கா தீர்த்தம், மிருத்யுஞ்சயேஸ்வரர் தீர்த்தத்தை பாருங்கள் எவ்வளவு கிளியராக இருக்குது பாருங்கள். உள்ளுக்குள்ள தண்ணி இருக்கிறதே தெரியல, அந்த அளவுக்கு இருக்குது தீர்த்தம். இது தீர்த்தம் வந்து தனியாக வந்து ஒரு பாக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன், வரணும். ஏற்கனவே நம்ம முக்திநாத் தீர்த்தம் வந்து கொடுத்தோம்ல ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில், அதுதான் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். அது வந்து இங்கே கிடையாது, மதுரையிலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன், வந்துக்கிட்டு இருக்கு. அநேகமாக நாளைக்கு வந்துடும். வந்தோடனே அந்த தீர்த்தம், இந்த தீர்த்தம், அப்புறம் கங்கா தீர்த்தம், வேறு என்ன வரும்னா இந்த கயிறு. இது வந்து காலபைரவர் கயிறு. காலபைரவர் சாமி காலில் பாதத்தில் வச்சு நம்ம வந்து சாமி கும்பிட்ட கயிறு. இந்த கயிறு வந்து நீங்கள் கையில் கட்டிக்கலாம், காலில் கட்டிக்கலாம், அப்புறம் கழுத்துலேயும் வந்து மாட்டிக்கலாம். காலில், கையில், கழுத்தில், இது 3ல் எங்கே வேணாலும் நீங்கள் அதை வந்து பயன்படுத்தலாம். கூட பாபா டாலர் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லை ருத்ராட்சம் வேணாலும் வாங்கிக்கலாம். ருத்ராட்சம் வந்து 5 முகம், 4 முகம், 3 முகம்னு ஒரு 4 வகையான ருத்ராட்சங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது. 5 முகங்கள் கொண்ட ருத்ராட்சம் வரைக்கும் இருக்குது. அப்புறம் வந்து சாண்டிங் மாலை, சாண்டிங் மாலையும் நம்மக்கிட்ட இருக்குது. ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம் நீங்கள் அப்படியே சொல்கிறதுக்காக சாண்டிங் மாலையும் இருக்குது. மறந்தாச்சு பாருங்கள், அன்னபூர்ணி அம்மா, காசி அன்னபூரணி இருக்காங்க. காமதேனு சிலையும் வாங்கிட்டு வந்திருக்கோம். காமதேனு சிலை நிறைய சைஸில் இருக்குது, ரொம்ப அழகழகாகவும் இருக்கும். இதெல்லாம் நல்ல அழுத்தமான பித்தளை சிலை. இதெல்லாம் கருங்காலி பிரேஸ்லெட்டு, கருங்காலி மாலை இருக்குது. அப்புறம் வந்து ஸ்படிக மாலாவும் இருக்குது. ஸ்படிக மாலாலாம் 2 மணி உரசனம்னா நெருப்பே வரும். நான் வேணால் இப்போ செக் பண்ணி காமிக்கவாதவும் நான் அதையும் செக் பண்ணி காமிச்சிட்றேன். ஏன்னா ஏற்கனவே வாங்கினவங்களுக்கு தெரியும், புதுசாக வாங்குறவங்களுக்கு செக் பண்ணி காமிச்சா நல்லாயிருக்கும். நான் இப்போ செக் பண்ணி காமிக்கிறேன். 2 மணியை உரசனா நெருப்பு வரும். இருங்க, ஃபோன் மட்டும் ஸ்டாண்டில் வச்சிட்றேன். இதை வந்து இப்படி உரசுனா நமக்கு வந்து நெருப்பு வரும், தெரியும். லைட் ஆஃப் பண்ணால் நல்லா தெரியும். இருங்க, லைட் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்பார்க்கு தெரியுதுங்களா? ரெண்டு மணியை உரசும் போது இப்படி நெருப்பே வரும். ஓகே, லைட் போட்டுக்கலாம். ரெண்டு மணியை வச்சு இப்படி நம்ம உரசனோம்னா நெருப்பு வரும். நீங்கள் வாங்கி செக் பண்ணிக்கின்னு மாலை எதுவும் பிச்சிடாதீங்க, அதையும் பார்த்துக்கோங்க. அப்புறம் பாபாவோட காரில் மாட்டி விடுற மாதிரி கார் ஹேங்கிங் இருக்குது, காரில் மாட்டலாம். வீட்லேயும் எங்கேயாவது மாட்டுறதுனால நீங்கள் வந்து மாட்டிக்கலாம். இது எல்லாம் இருக்குது. வேறு அப்புறம் பாபாவோட கையில் கட்டுற கயிறு இருக்கும். அப்புறம் பாக்கெட் சைஸ் ஃபோட்டோ, இதெல்லாம் வரும். இதில் உங்களுக்கு என்னென்ன காசி பிரசாதத்தில் வரும், காசி பிரசாதம் மட்டும் வேணும் அப்படின்னா கங்கா தீர்த்தம், மிருத்யுஞ்சயேஸ்வரர் தீர்த்தம், அப்புறம் காலபைரவர் கயிறு, அடுத்தது காலபைரவர் சாமி, அப்புறம் நம்ம பாபாவோட ஃபோட்டோ வரும். அப்புறம் பிரசாதம், உதி பிரசாதம் வேணுங்கிறவங்க கேட்டு வாங்கிக்கலாம். ஷிரடி பாபாவோட உதி பிரசாதம் வேணுங்கிறவங்க மட்டும் கேட்டு வாங்கிக்கலாம். எல்லோரும் 2-3லாம் கேட்டிங்கன்னா தர முடியாது. ஒரு வாட்டி சாமி பார்த்தா எனக்கு ஒரு பாக்கெட் தான் கொடுப்பாங்க. நான் அடிக்கடி இதை சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதனால் யாருக்கு ரொம்ப முக்கியமாக தேவையோ அவங்க மட்டும் கேட்டு வாங்கிக்கோங்க.
உதி பிரசாதம்லாம் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா நம்ம ஷிரடியில், அதாவது நான் ஷிரடியில் இருக்கிறதுனால நிறைய பக்தர்கள் நீங்கள் ஷிரடியில் தானே இருக்கீங்க, எங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, என்னோட மகள் வந்து கன்சீவாக இருக்காங்க, அவங்களுக்கு நாளைக்கு டெலிவரி இருக்குது, ஆப்ரேஷன் இருக்குது, இந்த மாதிரிலாம் சொல்லி உதி கேட்குறாங்க. உடல்நிலை சரியில்லாதவங்களுக்கு உதி நான் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது. நான் ஷிரடியில் இருந்துக்கிட்டு உதி இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. அதனால் கேட்குறவங்களுக்கு வந்து உதி கொடுக்கணும். அதனால் ரொம்ப யாருக்கு தேவையோ அவங்க மட்டும் கேட்டு வாங்கிக்கோங்க. மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன், காசி பிரசாதத்தில் என்னென்ன வரும்னா கங்கா தீர்த்தம், மிருத்யுஞ்சேஸ்வரர் தீர்த்தம், காலபைரவர் கையில் கட்டுற கயிறு, அப்புறம் வீட்டுக்கு வெளியே மாட்டுற காலபைரவர் சாமி படம் திருஷ்டிக்காக, இது கெட்ட சக்தியெல்லாம் வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்காக. இது இல்லாமல் சாய்பாபாவோட கையில் கட்டுற கயிறு, மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மஞ்சள் குங்குமம், அது மட்டும் இல்லாமல் பாபாவோட உதி பிரசாதம் யாருக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுதோ அவங்களுக்கு மட்டும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் நம்ம இது எல்லாமே அனுப்பி வைக்கலாம். ஆனால் தீர்த்தம் மட்டும் அனுப்ப முடியாது. ஏன்னா தண்ணியெலாம் வந்து அனுப்புறதுக்கு வந்து பர்மிஷன் கிடையாது. மற்ற எல்லா பொருட்களும் அனுப்பி வைக்க முடியும். வேணுங்கிறவங்க கேளுங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வேணால் ஒன்று செய்யலாம், தீர்த்தம் வந்து அனுப்ப முடியாதுல்ல, அதனால் தீர்த்தத்தை வந்து அந்த பிரசாதத்து மேலே தெளித்து அதை வந்து அனுப்பலாம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, காசி காலபைரவர் கயிறு இருக்குல்ல, அந்த கயிறில் தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை பேக் பண்ணி நம்ம அந்த மாதிரி வேணால் அனுப்பி வைக்கலாம். தீர்த்தத்தை தனியாக அனுப்ப முடியாது. சரி, இப்போ நம்ம துவாரகா மைக்கு போயிட்டு நம்ம பாபாவை பார்த்துடலாமா? கடைசியாக போன வாரம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்ம சாயை பார்த்தது. ஒரு வாரத்துக்கு அப்புறம் நான் பார்க்குறேன். சந்தோஷமாக இருக்கேன். நம்ம வீட்டுக்கு, நம்ம அம்மா வீட்டுக்கு, நம்ம ஷிரடிக்கு வந்தாச்சு. ரொம்ப அற்புதமாக அந்த காசி பயணம் வந்து அமைந்தது. பாபா துணையாக இருந்து பத்திரமா கூட்டிகிட்டு வந்தார். போகிற வழியில் ஒன்று நடந்தது, நான் அப்புறமா சொல்கிறேன், நாளைக்கு சொல்கிறேன், இன்றைக்கி வேணாம். ஒரு விஷயம் நடந்தது. லிஃப்ட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டேன். லிஃப்ட் வந்து ஸ்டக் ஆயிடுச்சு 2 ஃப்ளோருக்கு நடுவில். பாபா காப்பாற்றிட்டாரு. நான் அதை அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன், இன்றைக்கி வேணாம். சரி, நீங்கள் இப்போ சாமி கும்பிட்டுக்கோங்க. அப்புறம் இன்றைக்கி வந்து பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். இன்றைக்கி நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ஸ்வேதா சகோதரிக்கு இன்றைக்கி வந்து பிறந்தநாள். ஸ்வேதா சகோதரிக்கு நம்ம எல்லோரும் வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்வதோட மட்டும் இல்லாமல் அவங்களோட உடல் ஆரோக்கியத்திற்காகவும் அவங்களோட எதிர்கால வாழ்க்கைக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் நம்ம எல்லோரும் பிரார்த்தனை செய்துக்கலாம். அடுத்ததாக நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த சைலேஷ் தம்பிக்கு 11வது பிறந்தநாள். சைலேஷ் தம்பிக்கும் நம்ம எல்லோரும் பிரார்த்தனை செஞ்சுக்கலாம், பிறந்தநாள் வாழ்த்துக்களும் சொல்லிக்கலாம். தம்பி நல்லா படிக்கணும், உடல் ஆரோக்கியத்தோடு வாழணும், சந்தோஷமாக இருக்கணும்னு சைலேஷ் தம்பிக்கும் ஸ்வேதா அக்காவுக்கும் நம்ம எல்லோரும் பிரார்த்தனை செஞ்சுக்கலாம். இவங்க மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வேறு யாரெல்லாம் பிறந்தநாள் நம்ம சாய் குடும்பத்தில் கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் சாய் குடும்பத்தோட சார்பாக பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். திருமண நாள் கொண்டாடும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.